ஒரு முறை திருப்பதிக்கு செல்லும் பொழுது அடியேனுக்கு ஒரு எண்ணம் வந்தது. அந்த எண்ணத்தை கொடுத்தவனும் அந்த ஏழுமலையானாகத்தானே இருப்பான். லட்டு செய்து கொண்டு ஒரு சிறிய சம்புடத்தில் கை அடக்க சம்புடத்தில் எடுத்துக்கொண்டு அங்கு செல்வோம், திருப்பதிக்கு செல்வோம், ஐயனுக்கு ஏற்றுக்கொள்ளட்டும் அப்படி என்ற ஒரு பிரியத்தில் எடுத்து சென்றோம். அங்கு உடனே தரிசனம் கிடைக்காதல்லவா, மணிக்கணக்காய் நிற்க வேண்டும். உண்ணாமல் உபவாசம் இருப்போம். எத்தனை மணி ஆனாலும் அவரை பார்த்து விட்டுதான் உண்பது என்ற முடிவில் தான் எப்பொழுதும் போவோம். அன்றைய தினம் அவருக்கு என்ன ஆயிற்றோ தெரியவில்லை. கூட்டம் எங்களை ஒரு நிமிடம் கூட இல்லாமல் தள்ளி கொண்டே போனது. சரி, சம்பளம் இருக்கிறதே, கைப்பையில் செக் பண்ணும் இடத்தில் கண்டுபிடித்து விடுவார்களோ என்று நினைத்தால் அது ஒன்றுமே செய்யவில்லை. நாங்கள் அதை தாண்டி போய்விட்டோம். அப்படி கூட்டம் தள்ளிக்கொண்டே போய் அவரை நெருங்கும் தருணத்தில் அந்த குட்டி சம்பளத்தை அப்படியே திறந்து காட்டி, அப்பா ஏழுமலையானே ஏற்றுக்கொள் அப்படி என்று மூடி வைத்து திரும்பும் போதும் அப்படியே கூட்டம் தள்ளி கொண்டு வந்து வெளியே விட்டது. 2 மணி நேரத்தில் தரிசனம் முடிந்தது. ஐயனின் விருப்பம் அதுவாக இருந்தது.